ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காசு யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேரிஷன் தான் இந்த வீடியோ. லேட்டஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது டிசம்பர் 2024 ஒரு வேளை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ், இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போயிட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் என்னென்ன டாபிக் பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, minimum and maximum investment, nomination facility, types of account, loan and partial withdrawal, TDS rule, deposit term, interest rate, மெச்சூரிட்டி பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே உள்ள அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா, இது மாதிரி நான் போகிற யூஸ்ஃபுல் வீடியோ எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி நம்ம பார்ப்போம். 1 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 6.9% தராங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.8%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.3% தராங்க. 2 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 7% தராங்க. எஸ்பிஐ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7%, எஸ்பிஐ சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% தராங்க. 3 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு எஸ்பிஐயில் 7.1%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.75%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சீனியர் சிட்டிசனுக்கு 7.25% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. 5 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 7.5%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.5%, சீனியர் சிட்டிசனுக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நான் ஏன் இங்கே 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இந்த 4 வகையான ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் தான் இருக்குது. அதனால தான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான விஷயம், போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு எந்த விதமான டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மெச்சூரிட்டி அப்போ உங்கள் டிடிஎஸை கட் பண்ண பிறகு தான் உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கையில் கொடுப்பாங்க. இது வந்து முக்கியமான விஷயம். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம மெச்சூரிட்டி கால்குலேட்டர் பற்றி நம்ம பார்ப்போம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ₹1,00,000 அந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, டிஃப்ரெண்ட் டென்யூரில் உங்களுக்கு வந்து எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு இந்த இந்த டேபிளர் காலமாக நம்ம பார்ப்போம். 1 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 6.9% தராங்க. ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, உங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ₹1,07,080. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.8%. அதுபடி நீங்கள் ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ₹1,06,975 மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு 7.3%. ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ₹1,07,502 மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். 2 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் 7%. ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ₹1,14,372 மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். எஸ்பிஐ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் ₹1,14,372. சீனியர் சிட்டிசனுக்கு 7.5%. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த 1,00,000 அப்படிங்கிறது ₹1,15,428 வளர்ந்துருக்கும். 3 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 7.1%. ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ₹1,21,874 மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். எஸ்பிஐ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.75%. ₹1,00,000க்கு ₹1,20,766 மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு 7.25%. ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ₹1,22,347 மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். 5 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் 7.5%. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 1,00,000 அப்படிங்கிறது ₹1,38,567 வளர்ந்துருக்கும். எஸ்பிஐ ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.5%. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 1,00,000 ₹1,33,300 வளர்ந்துருக்கும். சீனியர் சிட்டிசனுக்கு 7.5%. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 1,00,000 ₹1,38,370 வளர்ந்துருக்கும். இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். மினிமம் டெபாசிட். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் மினிமம் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு மினிமம் ₹1,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் டெபாசிட். இந்த 2 ஸ்கீம்லையும் மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் எதுவுமே கிடையாது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டென்யூர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 7 டேஸ்லேருந்து 10 இயர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டென்யூர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர்ஸ் இந்த 4 வகையான ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பேயபிள். இந்த 2 ஸ்கீம்லேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணால் மட்டும் நீங்கள் மந்த்லி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த 2 ஸ்கீம்லேயும் உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பேயபிளாக இருக்கும். நீங்கள் 1 இயர், 2 இயர், 3 இயர், 5 இயர் ஃபிக்ஸ் பண்ணும்போது இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு பேயபிளாக கொடுத்துருவாங்க. சீனியர் சிட்டிசன்.
ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட் பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் எந்த வகையான அந்த சீனியர் சிட்டிசன் பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. ஜென்ரல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன் 2 பேத்துக்குமே வந்து ஒரே வகையான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாமினேஷன் ஃபெசிலிட்டி. இந்த 2 ஸ்கீம்லேயும் உங்களுக்கு நாமினேஷன் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. உங்கள் நாமினி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லோன் ஃபெசிலிட்டி. இந்த போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு அகேன்ஸ்டாக நீங்கள் லோன் வந்து எடுத்துக்கலாம். அந்த லோன் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரீ மெச்சூர் விட்ராவல். இந்த 2 ஸ்கீம்லையும் நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படும்போது உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி சில பெனால்ட்டி பே பண்ணி நீங்கள் ப்ரீ மெச்சூராக அந்த உங்கள் அமௌண்ட்டை வந்து நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். டிடிஎஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள். இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அதில் வந்து டிடிஎஸ் பிடிச்சிக்கிட்டு தான் உங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து கையில் கொடுப்பாங்க. ஆனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் எந்த வகையான டிடிஎஸும் உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. டேக்ஸபிள். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த 2 இதுலேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் இன்கம் வந்து டேக்ஸபிள் இன்கம். நீங்கள் எந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்கம் வந்து டேக்ஸபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஏடிசி பெனிஃபிட். இந்த போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 5 இயர் ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏடிசி பெனிஃபிட் கிடைக்கும். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த 2 இடத்துல நீங்கள் சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஜாயிண்ட்டாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை மைனருக்கு வந்து உங்களோட பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஹவு டு பர்ச்சேஸ். இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த 2 இடத்துலையும் நீங்கள் உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்கள் எய்தர் ஆன்லைன்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப்லைன்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா பேங்க்கை நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் ஆஃப்லைன்லேயும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஆனால் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு பாஸ்புக் வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஹவு மெனி டைம்ஸ். நீங்கள் வந்து இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, போஸ்ட் ஆஃபீஸ் இந்த 2 இடத்துல நீங்கள் எத்தனை தடவை இருந்தாலும் எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த விதமான லிமிட்டும் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 2 இடத்துல எங்கே ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணால் நமக்கு அதிகமான பெனிஃபிட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ.